இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸ்விவோ லங் பர்ஃபியூஷன். அதாவது எக்ஸ்னா நம்ம ஆர்கனை வெளியில் எடுக்கிறது, அவுட் சைட் தி பாடி, அவுட் சைட். அண்ட் பைவோனா அவுட் சைடு, எக்ஸ்வைவோனா அவுட் சைட் த பாடி. அண்ட் லங்கு நம்ம லங்ஸு, பர்ஃபியூஷன்னா நம்ம வெளியில் நம்ம இந்த லங்ஸ்க்கான பர்ஃபியூஷன் பண்ணுறோம். ஸோ இந்த எக்ஸ்விவோ லங் பர்ஃபியூஷன் எதனால் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ லங் டிரான்ஸ்பிளான்ட் நடக்குது. ஸோ அந்த லங்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது இந்த ஆர்கன் ரிட்ரீவ் பண்ணோம், ஆர்கன் வந்து நம்ம எடுப்போம், வெளியில் எடுப்போம். ஸோ அந்த ஆர்கன் எடுத்த ஆர்கன் வந்து அந்த பேஷண்ட்டுக்கு சூட்டபிளாக இருக்கா இல்லையா, ஒரு சில நம்ம ஏதாவது டிசீஸ் இருக்கா இல்லையா, பிராங்கோஸ்கோபி, ரேடியோஸ்கோப்பின்ற ஒரு சில மானிட்டரிங் டிவைஸை வச்சு அந்த டாக்டர், அந்த சர்ஜன் வந்து இந்த லங் ஒழுங்காக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த செக் பண்ணுற ப்ரொசீஜர் தான் எக்ஸ்விவோ லங் பர்ஃபியூஷன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு எக்ஸ்விவோ லங் பர்ஃபியூஷன்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸ்விவோ lung perfusion opportunities to increase the number of donor lungs available include the use of external donor criteria and donation after cardiac death. So external donor criteria and donation after cardiac death நமக்கு தெரியும் first. So external donor criteria the patient have age greater than 65 or else the aged person having diabetes. அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு, நம்ம ஏஜ்டு பேஷண்ட், டயபிட்டிஸ் உள்ள பேஷண்ட்டுக்கு அவங்களுடைய லங் அவைலபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுவோம். அதே போல் டொனேஷன் ஆஃப்டர் சர்க்குலேட்டரி டெத், அதாவது சர்க்குலேஷன் ஹார்ட் ஸ்டாப் ஆகிட்டு டெத் ஆகிட்டாங்கன்னா, ஹார்ட் அட்டாக் ஆர்எல்ஸ் சர்க்குலேஷன் ஸ்டாப் ஆகிட்டு டெத்தாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஆர்கன் டொனேஷன் பண்ணுறது தான் டொனேஷன் ஆஃப்டர் சர்க்குலேட்டரி டெத். இப்போது இந்த ரெண்டு பேரோட பேஷண்டோட அவைலபிலிட்டி, லங் டோனர் அவைலபிலிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸ்விவோ லங் பர்ஃபியூஷன் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட், எக்ஸ்விவோ லங் பர்ஃபியூஷன் இஸ் அ டெக்னாலஜி டு ஆப்டிமைஸ் அலோகிராஃப்ட் அசஸ்மெண்ட். அலோகிராஃப்ட்னா சேம் ஸ்பீஷிஸ் வந்து நம்ம கிராஃப்ட் பண்ணுறோம். அலோகிராஃப்ட் அசஸ்மெண்ட் அண்ட் ஃபங்க்ஷன் இன் தீஸ் லெஸ் convenient situation to expand the donor pool for patients on the waiting list. ஸோ அவங்களுடைய இந்த டோனார் பூல் ஃபார் பேஷண்ட் வெயிட்டிங் லிஸ்ட்ன்றதை நம்ம கம்மி பண்ண முடியும். நெக்ஸ்ட், EVLP is a modality that allows donor lung to be evaluated in a closed circuit outside the body and extended lung donor assessment prior to final acceptance for transplantation. நான் சொன்ன மாதிரி அந்த லங்கு வந்து ஒழுங்காக ப்ராப்பரான கண்டிஷனில் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க அதாவது ப்ரியாரா இந்த ப்ரொசீஜர்ஸ்ல அவங்க நார்மலில் சர்ஜன் வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 3 EVLP ப்ரோட்டோகால்ஸ் ஆர் கரண்ட்லி இன் யூஸ்டு வேர்ல்டு வைட். ஸோ 3 ப்ரோட்டோகால் நம்ம வேர்ல்டு வைடாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து எமர்ஜிங் ஃப்ரம் லூண்ட். ஸோ நம்ம லூண்ட்லேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை. ஸோ அதனால லூண்டு ப்ரோட்டோகால் ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் டொர்னட்டோ ப்ரோட்டோகால் ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் ஆர்கன் கேர் சிஸ்டம் லங். ஸோ நம்ம 3 டைப் ஆஃப் ப்ரோட்டோகால் நீங்கள் யூஸ் பண்ணுறாங்க. Next, the Lund protocol is the original protocol adapted further into the Tornado protocol. First கண்டுபிடிச்சது Lund protocol, அதுக்கடுத்தது Tornado protocol, அதை modify பண்றாங்க, which is now the most commonly used. The third protocol includes the use of transportable device that uniquely eliminates the need to keep lungs in a static cold storage prior to transplant and effectively reduces the cold ischemic time. இங்க வந்து இந்த கோல்டு இஸ்கிமிக் டைம் இந்த தேர்டு வந்து இந்த ஆர்கன் கேர் சிஸ்டம் வந்து டிக்ரீஸ் பண்ணுது. அதே போல தேர்டு வந்து நம்ம ஈஸியாக டிரான்ஸ்போர்ட்டபுளாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ கோல்டு இஸ்கிமிக் டைம் என்னன்னு பார்த்தோன்னா, கோல்டு இஸ்கிம் டைம் 2 இருக்கு. ஒன்று வந்து அந்த ஆர்கன் எடுத்துட்டு, அதாவது ப்ரொக்யூர் டு EVLP, நம்ம EVLP ஸ்டார்ட் பண்ற வரைக்கும் இது வந்து கோல்டு இஸ்கிமிக் டைம் 1, கோல்டு இஸ்கிமிக் டைம் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கோல்டு ஃபேஸ் பிஃபோர் ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் ஆர்கன் அண்ட் டு தி EVLP ஸ்டார்டிங். நெக்ஸ்ட் வந்து கோல்டு இஸ்கிமிக் டைம் 2ன்னு ஒன்று இருக்கு. ஸோ கோல்டு இஸ்கிமிக் டைம் 2னா நம்ம EVLP முடிஞ்சிட்ட அப்புறமும் ஆஃப்டர் EVLP ஃபினிஷ்டு அண்ட் பிகினிங் இம்ப்ளான்டேஷன் வரைக்கும் இருக்கிறது தான் நம்மளுக்கு கோல்டு இஸ்கிமிக் டைம் 2. கோல்டு இஸ்கிமிக் டைம்னால நம்ம எந்த ஒரு பர்ஃபியூஷனும் கொடுக்காம நம்ம கோல்டு பீரியட் வச்சுக்கிறது இந்த கோல்டு இஸ்கிமிக் டைம். அந்த டைம் நம்ம எவ்வளோ நேரம் வச்சிருக்கோமோ அதுதான் கோல்டு இஸ்கிமிக் டைம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பிளட் சப்ளை எதுவுமே கொடுக்காம நம்ம அந்த ஆர்கனை கோல்டை வச்சு நம்ம டிரான்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணோம். அந்த டிரான்ஸ்போர்ட்ல வர ப்ரொசீஜர் தான் அது ப்ரோக்யூர் டு EVLP ஸ்டார்ட். அப்புறம் EVLP ஃபினிஷ் டு பிகின் இம்ப்ளான்டேஷன், அந்த கோல்டு இஸ்கிமிக் டைம். ஓகே, next, there are currently 4 commercially available EVLP devices using one or a hybrid of 3 standards protocols. ஸோ அந்த 3 ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ லங் அசிஸ்ட் பை ஆர்கன் அசிஸ்ட் அண்ட் எக்ஸ்வைவோ பர்ஃபியூஷன் சிஸ்டம் அண்ட் பை எக்ஸ்விவோ வயோலைன் பை வியோலைன் மெடிக்கல்ஸ் அண்ட் OCS டான்ஸ் மெடிக்கல்ஸ். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. ஸோ ஒன்று வந்து OCS,
டிரான்ஸ்மெடிக்கஸ் அண்ட் ஓவர் எம்ஐயூஎஸ். இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குற இந்த டிரான்ஸ்மெடிக்கஸ் ஓசிஎஸ் சிஸ்டம். இது பெனிஃபிட் என்னன்னா ரெடியூசஸ் த டோட்டல் இஸ்கெமிக் டைம், அதாவது அந்த கோல்டிங் டைம், அதாவது பிளட் ஃப்ளோ இல்லாத அந்த டைமை வந்து கம்மி பண்ணுது வித் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரெசிபியன் பிளட் பேஸ்ட் பர்ஃபியூஷன். ரெசிபியன் பிளட் பேஸ்ட் பர்ஃபியூஷன் பண்ணுறதுனால இமிடியட்லி ஃப்ரம் த டைம் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன் டு தி டிரான்ஸ்பிளான்ட். எக்ஸ்வைவோஸ் எல்எஸ் smaller device with easily used to interface and disposable single organ set for reduced setup. Device is no longer available for sale. ஸோ இது வந்து ஸ்மாலராக இருக்கும், இந்த டிவைஸ் வந்து ஸ்மாலராக இருக்குது, அதுபோல் ஈஸியாக நம்ம இது பண்ணலாம், டிரான்ஸ்போர்ட் பண்ணிடலாம். இது வந்து ரெடியூசஸ் த இஸ்கெமிக் டைம், நம்மளுக்கு இஸ்கெமிக் டைம் வந்து இது கம்மி பண்ணுது. ஸோ இது வந்து டிரான்ஸ்மெடிகோஸ், இது வந்து ஓசிஎஸ், இது வந்து நம்மளுக்கு எக்ஸ்வைவோஸ் எல்எஸ். நெக்ஸ்ட் லங் அசிஸ்ட், ஆர்கன் அசிஸ்ட், ஐசோலேட்டட் பர்ஃபியூஷன் டிவைஸ் ஆர்கன் and Exvivo for evaluation in hypothermic and normothermic condition, compatible for use with pre-existing ventilators. இது வந்து நம்மளுக்கு pre-existing வென்டிலேட்டர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது. அதில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இங்கே இந்த மிஷின் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வென்டிலேட்டர்ஸ். இது வந்து லங் அசிஸ்ட். ஃபோர்த் வந்து எக்ஸ்விவோ எக்ஸ்பிஎஸ், எக்ஸ்விவோ பர்ஃபியூஷன் ஏபி, Quadberg, Sweden. Unique organ chamber is designed for facilitation of radiographic imaging and large device with full perfusion, ventilation and monitoring required dedicated space. So இது வந்து radiographic findings, large device, full perfusion and monitoring requirement, dedicated spaceலாம் இதில் இருக்கும். ஸோ நம்ம ரேடியோகிராஃபிக்கல் இமேஜிங்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு மிஷினுக்கும் ஒரு யூஸ்ஃபுல் இருக்கும், அந்த ஒரு ப்ரோட்டோகாலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை யூஸ் பண்ணணும். ஒன்று வந்து டிரான்ஸ்மெடிக்கல் சிலஸ் இஸ்கெமிக் டைம், இது வந்து பி, இது வந்து நம்மளுக்கு எஸ்வைஓ ஸ்மாலர், அண்ட் சி வந்து ப்ரீ எக்ஸிஸ்டிங் வென்டிலேட்டர்ஸ், நெக்ஸ்ட் டி வந்து ரேடியோகிராஃபிக்கல் இமேஜிங்க்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இண்டிகேஷன்ஸ். ஸோ இந்த எக்ஸ்விவோ, இந்த இவிஎல்பி வந்து எப்போ வந்து எந்தெந்த பேஷண்ட் நம்ம இது கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜென்ரல் இண்டிகேஷன் ஆஃப் ஃபார் எக்ஸ்விவோ லங் பர்ஃபியூஷன் ஆர் லோ ஆக்சிஜனேஷன் ரேட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஆக்சிஜனேஷன் ரேட் வந்து கம்மியாக இருந்தால் அவங்களுக்கு கொடுக்கலாம். எவ்வளோனா PaO2 FiO2 ரேஷியோ வந்து லெஸ் தென் 300 மில்லிமீட்டர் மெர்க்கரி இருந்தால் அவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். நெக்ஸ்ட் சைன்ஸ் ஆஃப் பல்மரி எடிமா ஃபார்மேஷன் ஆன் செஸ்ட் எக்ஸ்ரே ஆர் டியூரிங் ப்ரொக்யூர்மெண்ட் அட் லைக் எக்ஸாமினேஷன். ஸோ அந்த எடிமாவை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கும் இந்த இவிஎல்பி நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் புவர் லங் கம்ப்ளைண்ட்ஸ் ஒன்றும் எலாஸ்டிசிட்டி ஆர்எல்ஸ் தட் ஆக்சிஜன், அந்த எலாஸ்டிசிட்டி தான் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அட் ப்ரொக்யூர்மெண்ட் ஹை ரிஸ்க் ஆஃப் கிளினிக்கல் ஹிஸ்ட்ரி சச் அஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆஸ்பிரேஷன், நிமோனியா ஆர் கான்ட்ரலேட்டரல் டோனர் லங். ஸோ இந்த மாதிரி கிளினிக்கல் ஹிஸ்ட்ரியாக இருந்தால் கூட அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கூட நம்மளுக்கு இந்த இண்டிகேஷன் நம்ம இவிஎல்பி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் அன்கண்ட்ரோல்டு டோனர்ஸ் ஆஃப்டர் கார்டியக் டெத் வித் 460 minutes between the withdrawal of life-sustaining therapies and arrest. ஸோ இந்த கார்டியக் டெத் ஆன பேஷண்ட்க்கும் அதாவது டொனேஷன் ஆஃப்டர் கார்டியக் டெத் பேஷண்ட்க்கும் நம்ம இந்த இண்டிகேஷன் நம்ம யூஸ் பண்ணலாம் ஃபார் ஸ்டார்டிங் இவிஎல்பி. ஸோ சம் சென்டர்ஸ் would perform EVLP routinely for donors after cardiac death. சம் சென்டர்ஸில் இந்த டோனர் ஆஃப்டர் கார்டியக் டெத்துக்கு வந்து அவங்க ருட்டீனாகவே இந்த இவிஎல்பி அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இவிஎல்பி சிஸ்டம்ல என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கு, அதோட சர்க்யூட் என்னன்றது பார்ப்போம். The components of EVLP system are the perfusion is circulated by the centrifugal pump. So perfusion இருக்கும், அதே போல இது centrifugal pumpல circulate ஆகும், passing through the membrane gas exchanger and leukocyte depletion filter. ஸோ இங்கே ஒரு leukocyte depletion filter இருக்கும், membrane gas exchanger இருக்கும். ஸோ அதெல்லாமே அது centrifugal pump இருக்கும், இதெல்லாம் பாஸ் பண்ணி போகும். ஸோ அண்ட் பிஃபோர் என்ட்ரிங் த லங் பிளாக், இதுதான் நம்ம லங் பிளாக்னும், இந்த ரவுண்ட் கலர்ல இருக்கிற அதுதான் நம்ம லங் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஃபோர் என்ட்ரிங் த லங் பிளாக் த்ரூ பல்மரி ஆர்டரி, இங்கே பல்மரி ஆர்டரி இருக்கும், அதே போல் லெஃப்ட் ஏடிஎம் போகிற அந்த இது இருக்கும். ஸோ a filtered gas line for the gas exchange membrane is connected to a H-size tank with a specialty gas mixture 6% and carbon dioxide 8%, oxygen 6%, carbon dioxide 8% and nitrogen 86%. ஸோ நம்ம அட்மாஸ்பியரிக் லெவலில் இருக்க மாதிரி இங்கே ஆக்சிஜன் அவங்க செட் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் த ஹீட் எக்ஸ்சேஞ்சர் இஸ் கனெக்டட் டு த மெம்பரேன் கேஸ் எக்ஸ்சேஞ்சர் டு மெயின்டைன் த பர்ஃபியூஷன் டெம்பரேச்சர். ஸோ இங்கே வந்து ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சர் ஒன்று நம்ம இங்கே வச்சிருப்பாங்க. ஸோ டு மெயின்டைன் பர்ஃபியூஷன் டெம்பரேச்சர், இங்கே மெம்பரேன் கேஸ் எக்ஸ்சேஞ்சர் கூட இங்கே ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சர் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் pulmonary artery flow is controlled by the centrifugal pump and measured using an electromagnetic flow meter. ஸோ இந்த pulmonary artery flow வந்து நம்ம சென்ட்ரிஃபியூகல் பம்ப் பேஸ் பண்ணி நம்ம எங்கே பேஷண்ட் மானிட்டர் பண்ணுறாங்க த்ரூ எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃப்ளோ மீட்டர். த அவுட்ஃப்ளோ பர்ஃபியூசேட் ரிட்டர்ன்ஸ் த்ரூ லெஃப்ட் ஏட்ரியல் கேனுலா டு அ ஆர்ச்சல் ரிசர்வாயர். ஸோ இந்த லெஃப்ட் ஏட்ரியல் கேனுலா மூலிமா நம்மளுக்கு ஆர்ச்சல் ரிசர்வாயருக்கு நம்ம எங்கள் பல்மரி ஆர்டரி மூலிமா இங்கே வந்து மறுபடியும் இங்கே நம்ம ரிசர்வாயருக்கு போகுது.
ஸோ நெக்ஸ்ட் லங்ஸ் ஆர் வெண்டிலேட்டட் வித் ஸ்டாண்டர்ட் இன்டென்சிவ் கேர் யூனிட் டைப் வெண்டிலேட்டர். ஸோ இந்த லங்ஸ் வந்து வெண்டிலேட்டர் நம்ம நார்மலி யூஸ் பண்ணுற ஸ்டாண்டர்ட் வெண்டிலேட்டரில் இது வந்து இந்த வெண்டிலேட்டரில் இங்கே கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. த லங்ஸ் ஆர் கண்டெய்ன்ட் இன் அ ஸ்பெஷலி டிசைன்டு லங் என்க்ளோஷர் எக்ஸ்வியோ பர்ஃபியூஷன். நெக்ஸ்ட் வந்து டோனார் ரிட்ரீவல் ப்ரொசீஜர். நம்ம டோனார் கிட்ட இருந்து எப்படி நம்ம அந்த லங்ஸ் எடுத்து அது நம்ம எப்படி இந்த பேஷண்ட் நம்ம அட்மிஷன் பண்ற இந்த ப்ரொசீஜர் பத்தி பார்க்கலாம். ஸோ the donor lung retrieval is performed as a routine practice. Careful mobilization of the lungs is critical during the retrieval. Avoid violation of the visceral pleura and subsequent perfusion leak during EVLP. The trachea is divided as proximally as possible, divided just below the pharynx to facilitate secure intubation in the ex vivo system. So the pulmonary artery and the left atrium cuffs are left long enough whenever possible for ex vivo cannulation. When cuffs are too short, additional donor tissue such as aorta, pericardium or vena cava can be used to construct new cuffs. ஸோ இங்கே என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம டோனாரோடைய லங்ஸை வந்து நம்ம எடுத்துட்டு இங்கே வந்து இந்த பல்மரி ஆர்டரியில் நம்ம இங்கே வந்து இந்த பல்மரி ஒரு கஃப் மாதிரி ஒன்று இன்செர்ட் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ட்ரக்கியா வந்து நம்ம கிளாம்ப் பண்ணணும். எங்கே கிளாம்ப் பண்ணணும்னா அந்த லெவல் ஆஃப் கரைனான்னு சொல்லுவாங்க. இங்கே நம்ம படிச்சிருப்போம். இந்த கரைனால தான் நம்ம இங்கே கிளாம்ப் போட்டு இங்கே கிளாம்ப் பண்ணுறோம். ஸோ கிளாம்ப் பண்ணிட்ட அப்புறமா இங்கே வந்து எண்டோட்ரக்கியல் டியூபை வந்து இன்டிபேட் பண்ணும். எண்டோட்ரக்கியல் டியூபை இன்செர்ட் பண்ணிட்டு நம்ம இந்த எக்ஸஸ் ஃபியூல்லாம் ரிமூவ் பண்ணோம். அதே போல் லங்கு வந்து டீஃப்ளேட் பண்ணாமல் இந்த இடத்துல பிளாக் பண்ணும். ஸோ த்ரூ தி கிளாம்ப் அதாங்க சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரைமிங் த சர்க்யூட்டை வந்து நம்ம எப்படி பிரைமிங் பண்ணோம். The circuit is primed with a 2 liter of steam solution Exvivo Perfusion Sweden. This solution is a buffer dextran containing extracellular type solution with optimized colloidal osmotic pressure. ஸோ இங்கே இந்த நார்மல் இந்த டெக்ஸ்டன்னா நம்மளுக்கு என்ன தெரியும், கொலாய்ட்ஸ். ஸோ வித் ஆப்டிமைஸ்டு கொலாய்டல் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் இருக்கும் நம்மளுக்கு அந்த சொல்யூஷனில், டெவலப்டு ஸ்பெஷலி ஃபார் EVLP. ஸோ இந்த சர்க்யூட்டில் வேறு என்னென்ன ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா, பிரைமிங்கில் சோடியம் ஹெப்பரின் 3000 யூனிட் ஆட் பண்ணிக்கணும். இமிபெனம் நம்ம ஒரு 500 மில்லிகிராம் ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு மெத்தில் பெட்னிசோல் ஒரு 500 mg ஆட் டு தி பர்ஃபுசேட். ஸோ இந்த ட்ரக்ஸில் நம்ம பிரைமிங் சர்க்கிளில் நம்ம இன்ஃபியூஸ் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் ஃபார் லங்ஸ் ஆஃப்டர் லங் ரிட்ரீவல். ஸோ நம்ம லங்ஸ் அப்போ ப்ரிப்பேர் பண்ணோம். ஆஃப்டர் தி லங் இப்போது லங் வெளியே எடுத்துரும், இந்த லங்கை இப்போது ரிட்ரீவல் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். இந்த லெஃப்ட் ஏட்ரியல் அப்பெண்டிக்ஸ் இஸ் ஸ்ட்ரீம்ட் ஆஃப் அண்ட் ஸ்பெஷலி டிசைன்டு ஃபனல் ஷேப்டு கேனுலா வித் a built-in pressure. Exvivo is weaned to the LA cuff with 4 to 9 monofilament sutures to create the closed circuit. இங்கே என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த லெஃப்ட் ஏட்ரியம் நம்ம பார்த்தல அங்கே ஒரு ரெண்டு ஓப்பனிங், இதில் ஒன்று வந்து லெஃப்ட் ஏட்ரியலுக்கான ஓப்பனிங், வந்து பல்மனரி ஆர்டரிக்கான ஓப்பனிங். இந்த லெஃப்ட் ஏட்ரியம் வந்து அந்த ட்ரிம் பண்ணிட்டு இந்த லெஃப்ட் ஏட்ரியம் என்ன பண்ணுவோம்னா, இந்த ஃபனல் ஷேப்டு ஸ்ட்ரக்சரை இங்கே ஒரு இது மாதிரி ஒரு டியூபிங் மாதிரி வச்சு அதில் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இது இங்கே க்ளோஸ் பண்ணிட்டு அதை வந்து சுவிச்சர் பண்ணுறோம். அதாங்க சொல்லுவாங்க டு அ மோனோஃபிலமெண்ட் சுவிச்சர் வித் LA cuff of 4 to 0 மோனோஃபிலமெண்ட் சுவிச்சர் டு கிரியேட் அ க்ளோஸ் சர்க்யூட். இதை சுவிச்சர் பண்ணி இது ஒரு க்ளோஸ் சர்க்யூட்டாக மாறிடும். இது வந்து LA லைன் நம்மளுக்கு போகுது. திஸ் இஸ் அவர் LA கேன்லா ஆர் LA லைன். ஓகே, நெக்ஸ்ட் this spins the LA open to create reliable and consistent outflow drainage. ஸோ இதில் எந்த ஒரு லீக் இல்லாமல் கன்சிஸ்டன்ட் அண்ட் ரிலையபிள் அவுட்ஃப்ளோ ட்ரைனேஜ் இந்த இடத்துல நம்மளுக்கு நடக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து a specific pulmonary artery cannula with a built-in pressure catheter is used for most cases where enough length of pulmonary artery is available cannulation. This cannula is secured with zero silk tiles, and alternatively the same funnel shaped cannula used for left atrial cannulation can be used for pulmonary artery when the cuff is too short. Note the silicone part of the cannula can be trimmed to fit the LA and pulmonary artery. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம லெஃப்ட் ஏட்ரியமில் இங்கே இந்த இடத்துல நம்ம சுவிச்சர் பண்ண மாதிரியே இங்கே பல்மரி ஆர்டரி கேன்லா யூஸ் பண்ணலாம். ஆர்எல்ஸ் இது வந்து டூ ஷார்ட்டாக இருந்ததுன்னா நம்ம இதே மாதிரி இருக்கிற ஃபனல் ஷேப்டு கேன்லாவும் இங்கே நம்ம யூஸ் பண்ணி சுவிச்சர் போடலாம். ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சிலிக்கான் பார்ட் ஆஃப் தி கேன்லா கேன் பி ட்ரிம்ட் டு ஃபிட். இந்த சிலிக்கான் வந்து கரெக்டாக ஃபிட்டாக வர மாதிரி நம்ம இங்கே பிளேஸ் பண்ணணும். ஸோ இது ரொம்ப டூ ஷார்ட்டாக இருக்கக்கூடாது, அப்படி ரொம்ப டூ லாங்காக இருந்தாலும் அதை ட்ரிம் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பேக் டேபிள் retrograde first is then performed with the 100 ml Perfudex solution. Perfudex னா ஒன்றும் இல்லை, ஒரு nutritive solution, ஒரு primary solution under gravity drainage at 30 cm H2O. ஸோ 30 cm H2O ப்ரெஷரை நம்மளுக்கு இந்த பல்மரி ஆர்டி மூலிமா நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பல்மரி ஆர்டி லைன் மூலிமா நம்ம 1000 ml Perfudex சொல்யூஷனை ரெட்ரோகேட்டாக நம்ம Perfudex சொல்யூஷன் நம்ம ரெட்ரோகேட்டாக அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறோம் இந்த இடத்துல ரெட்ரோகேட். Okay, next during the procedure
Perfusion leak from the left atrium and pulmonary artery cannula anastomosis are checked and secured if necessary. ஸோ இதில் எந்த ஒரு லீக்கும் இல்லாமல் நம்ம டைடாக இங்கே சுவிட்சர் போட்டு இங்கே வச்சிடணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து before transferring the lungs to the EVLP chamber, Exvivo perfusion, the trachea is clamped at the level of carina, keep the lungs inflated, and subsequently the proximal trachea is opened for intubation. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த இடத்துல நம்ம ட்ரக்கியாவை கிளாம்ப் போட்டுருணும். ட்ரக்கியாவை at the level of carina, இந்த பாட்டை தான் நம்ம அந்த பிரான்ச்சிங் பாட்டை தான் கரைனா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கரைனால வந்து நம்ம வந்து கிளாம்ப் பண்ணிடணும். ஓகே. அண்ட் தென் சப்சிக்வெண்ட்லி த ப்ராக்சிமல் ட்ரக்கியா இஸ் ஓப்பன் ஃபார் இன்டிபேஷன். அப்புறம் இந்த ப்ராக்சிமல் ட்ரக்கியா வந்து ஓப்பன்டாக இருக்கும் இன்டிபேஷனுக்கு. நெக்ஸ்ட் வந்து an endotracheal tube size 9 mm in diameter is inserted in the trachea and secured circumferentially with umbilical tape or heavy silk ties. ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே என்ன பண்ணுவாங்க, முதல்ல இங்கே ட்ரக்கியாவை கிளாம்ப் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் ட்ரக்கியா வந்து கிளாம்ப் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து எண்டோட்ரக்கியல் டியூபை இன்செர்ட் பண்ணுவாங்க. திஸ் இஸ் அவர் இடி டியூப். இங்கே வந்து இடி டியூபை நம்ம இன்செர்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த இடி டியூபை வந்து அங்கேயுமே அதாவது மிஸ் ஆகாமல் ரொட்டேட் ஆகுது, வெளில போகாமல் இருக்குது. இங்கே வந்து ஒரு டை பண்ணுறோம் சுற்றி வித் அம்பிளிக்கல் டேப் ஆர் ஹெவி சில்க் டைஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம்னா இனிஷியேஷன் ஆஃப் EVLP. ஸோ நம்ம லங்கு வந்து எல்லாம் ப்ரொக்யூர் பண்ணிட்டோம். அதே போல் அங்கே எல்லாம் டை சுவிச்சஸ் எல்லாம் போட்டாச்சு, கரைனா வந்து கிளாம்ப் போட்டாச்சு, எண்டோட்ரக்கியல் டியூப் இன்செர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம EVLP ஸ்டார்ட் பண்ணது தான். EVLPல the lungs are transferred from the back table to the EVLP chamber placed on a sterile operating room table. ஸோ லங்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க EVLP சேம்பருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெரைல் ஆப்ரேட்டிங் டேபிள் அங்கே இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த LA cannula is connected to the circuit and slow retrograde flow is initiated DRD pulmonary arterial cannula. முதல்ல என்ன சொன்னால் லெஃப்ட் ஏட்ரியல் கேனலா வந்து இன்செர்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்லோ retrograde flow, அப்புறம் DRD pulmonary arterial cannula. Once the DRing is complete, the pulmonary arterial cannula is connected to the circuit and the anterior flow is initiated at 150 ml per minute with a perfusion at room temperature. அப்புறம் அது கனெக்டட் பண்ணிட்ட அப்புறமா நம்ம ஆன்டிகிரேட் ஃப்ளோ 150 ml per minute with perfusion அந்த ஃப்ளோ ரேட்ல இன்க்ரீஸ் பண்ணி அந்த ஃப்ளோ கொடுக்கணும் வித் அட் ரூம் டெம்பரேச்சர். ஸோ அட் திஸ் ஸ்டேஜ் இந்த EVLP சேம்பர்ல வந்து நம்மளுக்கு நார்மலான லங்ஸ் டெம்பரேச்சர் தான் இருக்கும். நம்ம இது எதுக்காக என்னன்னா நம்ம நார்மல் லங் டெம்பரேச்சர், நார்மல் பிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் இருக்கிறதுக்காக தான் இந்த EVLP சேம்பர் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே. அட் திஸ் ஸ்டேஜ் the cannula position should be checked and especially a gentle traction of the left atrial cannula is applied to assure good patency of the pulmonary veins. ஸோ இந்த இடத்துல நம்ம cannula position நீங்கள் செட் பண்ணிக்கிற அந்த cannula position நம்ம மானிட்டர் பண்ணணும். ஸோ cannula position should be checked at the initiation of EVLP. ஸோ நெக்ஸ்ட் வந்து it is also important to ensure that pulmonary artery and left atrial pressure readings are reliable to avoid hydrostatic damage to the lung. ஸோ இந்த பல்மரி ப்ரெஷர் அண்ட் லெஃப்ட் ப்ரெஷர் நம்ம ஐடியலாக வச்சா ரொம்ப அதிகமாச்சா இட் கேன் ஆல்சோ லீட் டு டேமேஜ் டு த லங். த டெம்பரேச்சர் ஆஃப் தி perfusion is then incrementally increased to 37 degree Celsius over the next 30 minutes. ஸோ டெம்பரேச்சர் ஆல்ரெடி கூலில் இருக்கிற டெம்பரேச்சர் நம்ம ஒரு 37 degree Celsius நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து ரெண்டு ஃபேஸாக பண்ணுவாங்க. ஒன்று வந்து டெம்பரேச்சர் ஆஃப் 30 degree Celsius is reached usually over 20 minutes. ஸோ 32 degree Celsius ரீச் ஆகிடுச்சுன்னா டெம்பரேச்சர் ஒரு 20 minutesல, அப்புறம் 20 minutes ரீச் ஆன உடனே இப்போ வந்து வென்டிலேட்டர் ஆரம்பிச்சிருவாங்க, வென்டிலேஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ தென் த வென்டிலேஷன் இஸ் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் பேஸ் இந்த வென்டிலேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த perfusion flow rate gradually increased to a target of 40% of predicted cardiac output calculated from the size of the lung donor. ஸோ அவங்களே 40% ஆஃப் கார்டியக் அவுட்புட்டை இங்கே ப்ரெடிக்டபிளாக இங்கே மானிட்டர் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து then the flow of EVLP gas is used to deoxygenate and provide carbon dioxide to the inflow perfusion via the gas exchange membrane is started at 0.5 liter per minute and titrated maintain inflow perfusion PCO2 between 35 to 45 normal range maintain பண்ணிப்பாங்க. Next requirement maneuvers to a maximum of 25 cm H2O or 50 ml per kg whichever achieved first are used to recruit regions of the lung atelectasis. லங் ஓவர் இன்ஃப்ளேஷன் ஷுட் பி அவாய்டட். ஸோ லங் கொலாப்ஸ் ஆகிறதும் லங் ஓவர் இன்ஃப்ளேஷனும் இதில் நம்ம ப்ரிவென்ட் பண்ணும் பை யூசிங் நார்மல் பேராமீட்டர்ஸ். 25 cm H2O ப்ரெஷருக்கு நம்ம 15 ml per kgக்கு நம்ம அட்மிஷன் பண்ணோம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து மெயின்டெனன்ஸ் ஃபேஸ் ஆஃப் EVLP. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ EVLP இனிஷியேஷன் பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் EVLP எப்படி மெயின்டைன் பண்ணுறது பார்க்கலாம்.
The lung protective strategy of mechanical ventilation is used. First, என்னென்ன மெக்கானிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணால் ஒன்று வந்து டைடல் வால்யூம் ஆஃப் 400 ml ஆர் நார்மல் ஆர் 7 to 8 ml per kg இங்கே டைடல் வால்யூம் வென்டிலேட்டர் செட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பீப் பாசிட்டிவ் அண்ட் எக்ஸ்பெக்டட் ப்ரெஷர் ஆஃப் 5 cm H2O. நெக்ஸ்ட் ரெஸ்பிரேட்டரி ரேட் ஆஃப் 7 beats per minute. நெக்ஸ்ட் ஃபிராக்ஷன் ஆஃப் இன்ஸ்பயர்ட் ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷன் நார்மல் நம்ம அட்மாஸ்பியரிக் கான்சன்ட்ரேஷன் 0.21% அண்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் maneuvers are performed every hour. ஸோ இந்த நார்மலான இந்த வென்டிலேட்டிங் நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் ஆஸ் அ மெயின்டெனன்ஸ் ஆஃப் பர்ஃபூசியேட் ஃப்ளோ ரேட் we used 40% of the estimate on our cardiac output to perfuse both the lungs. முன்னாடி பார்த்த மாதிரி 40% of the cardiac output to perfuse both the lungs பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து most of the lung can be perfused at this flow rate while generally maintaining acceptable low pulmonary artery pressure. ஸோ இந்த ஃப்ளோ pulmonary artery pressure எவ்வளோ இருக்குன்னா 8 to 15 mm mercury மெயின்டைன் பண்ணுறாங்க. For single lung Evlp, the proportion of 60% right and 40% left is used perfusion flow and ventilation calculation. Left atrial pressure is maintained in the range of 3 to 5 mm mercury. So left atrium level maintain பண்றாங்க 3 to 5 mm mercury. Pulmonary artery pressures வந்து 8 to 15 mm mercury. So the left atrial pressure is controlled by adjusting the height of the reservoir. So நம்ம ரிசர்வாயருக்கும் இந்த EVLPக்கும் நம்ம ஹைட் இருக்கும். அந்த ஹைட் அட்ஜஸ்ட் பண்றதுனால நம்ம இந்த லெஃப்ட் atrial pressure நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்றாங்க. So next the height of the reservoir should be increased if collapse of left atrium and pulmonary veins is observed. ஸோ இங்கே லெஃப்ட் ஏட்ரியம் வந்து கொலாப்ஸ் லெஃப்ட் ஏட்ரியல் ப்ரெஷர் வந்து கொலாப்ஸ் ஆனாலும் அதே போல் பல்மரி வெயின்ஸ் கொலாப்ஸ் ஆனாலும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால நம்ம இந்த ப்ரெஷரை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால நம்ம கேன் பி கண்ட்ரோல் தி ப்ரெஷர் should be controlled. Okay, next these adjustments in reservoir height needed more often during the flow ramp up phase in the first hour. ஸோ ஃபர்ஸ்ட் ஹவர் இந்த ஃப்ளோ வந்து ஆரம்பிக்கும் போது அந்த பேஸில் இந்த ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஜென்ரலி லெஃப்ட் atrial pressure stays stable after achieving full EVLP force. Every 1 hour we exchange 250 ml of perfusiate to maintain glucose levels and to provide fresh perfusiate components. ஸோ எவ்ரி ஹவர் வந்து நம்ம 250 ml ஆஃப் பர்ஃபூசியேட் நம்ம அட்மினிஸ்ட்ரேட் பண்ணிட்டே இருப்பாங்க டு மெயின்டைன் த குளுக்கோஸ் லெவல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ்விஓ லங் எவாலுவேஷன். ஸோ இந்த எக்ஸ்விஓ நம்ம எப்படி எவாலுவேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து என்ன பேஸ் முடிச்சோம், ஃபர்ஸ்ட் இனிஷியேஷன் பேஸ், நெக்ஸ்ட் மெயின்டெனன்ஸ் பேஸ், இப்போ எக்ஸ்விஓ லங் functional evaluation. First one, the lung function is evaluated every hour in the circuit. At 10 minutes before evaluation, the ventilator settings are switched off and tidal volume switch to first one the tidal volume. Every 10 minutes before evaluation என்ன பண்ணணும்னா முதல்ல tidal volume வந்து 10 ml per kg மெயின்டைன் பண்ணணும். அதே போல் respiratory rate வந்து 10 beats per minute. அதே போல் FiO2 of 100%. The following parameters are then recorded. அதுக்கப்புறம் இந்த parameters ரெக்கார்ட் பண்றோம். என்ன பண்ணுவோம், oxygenation function PO2 FiO2. ஸோ இதில் டெல்டா PO2 1/4 PO2 perfusiate LAP இந்த ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பல்மரி வாஸ்குலர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ என்னென்ன என்னென்ன இது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க, ஃபார்முலா வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறமா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், ஆக்சிஜனேஷன் ஃபங்க்ஷன், நெக்ஸ்ட் பல்மரி வாஸ்குலர் ரெசிஸ்டன்ஸ், நெக்ஸ்ட் பீக் ஏர்வே ப்ரெஷர் PVP, PAWP, நெக்ஸ்ட் வந்து ஏர்வே பிளாட்டிவ் ப்ரெஷர் P பிளாட், அதே போல் நெக்ஸ்ட் கம்ப்ளைன்ஸ். So general criteria for acceptability includes a minimum period of 3 hours perfusion with stable or improved functional parameters. என்ன பண்ணுவாங்க, இப்போ வந்து இந்த லங்ஸ் வந்து ஒழுங்கா அவங்க பேஷண்ட்டுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு இருக்கிறது எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா, இந்த 3 hours ஆஃப் பர்ஃபூஷன் 3 மணி நேரம் பர்ஃபூஷன் பண்ணி பார்ப்பாங்க. அதே போல் ஏதாவது டேமேஜஸ் இருக்கா, அதாவது அப்நார்மாலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. அதே போல் எனி இன்ஃப்ளமேஷன், ஏதாவது ரியாக்ஷன், எனி எடிமா ஃபார்மேஷன் எல்லாமே டாக்டர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஆகிட்டோன்னா பேஷண்ட்டுக்கு வந்து இதை டொனேட் பண்ணுவாங்க, அட்மிஷன் பண்ணுவாங்க, இம்ப்ளான்ட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து டெல்டா PO2 ஆஃப் 350 mm mercury அண்ட் ஆல்டர்னேட்டிவ் கிரைட்டீரியா ஃபார் PO2 400 mm mercury. ஓகே, இந்த பேராமீட்டர்ஸ்லாம் இருந்தால் தான் இட்ஸ் இஸ் acceptability ஃபார் தி பேஷண்ட். நெக்ஸ்ட் eventually unilateral lung injury can account for functional deterioration during EVLP. In the case, the careful assessment with pulmonary vein gases and lung X-ray flexible bronchoscopy can determine when the contralateral lung can be salvaged for a single lung transplantation. ஸோ இந்த மானிட்டரிங் டிவைசஸ், bronchoscopy, ரேடியோலஜிக்கல் ஃபைண்டிங்ஸ், எக்ஸ்ரே அதெல்லாம் பார்த்து அந்த பேஷண்ட்க்கு ஒழுங்கான இந்த லங்ஸா இல்லையான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் EVLP டெர்மினேஷன் ஃபேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மெயின்டெனன்ஸ் ஏதாவது இனிஷியல் ஃபேஸ் பார்த்தோம், நெக்ஸ்ட் மெயின்டெனன்ஸ் ஃபேஸ், ஃபைனலாக டெர்மினேஷன் ஃபேஸ். ஸோ டெர்மினேஷன் ஃபேஸில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆஃப்டர் த ஃபைனல் எக்ஸ்விஓ எவாலுவேஷன் த லங் பிளாக் இஸ் கூல்டு டவுன் இன் டு த சர்க்யூட் டு 10 degree Celsius. ஆஃப்டர் இப்போ நம்ம EVLP முடிகிற சுச்சுவேஷன் நம்ம இந்த லங் பிளாக் இந்த பவுல் மாதிரி இருக்குல்ல, அதை வந்து நம்ம எவ்வளோ கூல் பண்ணுறோம், 10 degree Celsius கூல் பண்ணுறோம். ஸோ தேட் ஆஃப்டர் பர்ஃபூஷன் அண்ட் வென்டிலேஷன் ஆர் ஸ்டாப்டு. ஸோ பர்ஃபூஷன் and ventilation நம்ம ஸ்டாப் பண்றோம். FiO2 is increased to 50% for lung storage
and the trachea clamped to maintain the lung in inflated chest. Trachea வந்து கிளாம்ப்ல வச்சிருப்பாங்க. Next, the lungs are flushed with 500 ml of fresh cold steam solution. ஸோ 500 ml of steam solution அந்த லங்ஸில் அட்மிஷன் பண்ணுவாங்க, ஃப்ரெஷ் பண்ணுவாங்க. சம் சென்டர்ஸ் ஆர் யூஸ்டு பெர்ஃபெக்ட். ஸோ ஸ்டீம் சொல்யூஷன் ஆர் பெர்ஃபெக்ட் சொல்யூஷன் இங்கே யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் ஸ்டோர்டு அட் 41 degree Celsius in perfect solution until transplantation is standard sterile organ bag surrounded by ice. ஸோ இப்போ இந்த டிரான்ஸ்பிளேஷன் ஆரம்பிக்கிற வரைக்கும் இந்த பெர்ஃபெக்ட் சொல்யூஷன் வச்சு தான் அவங்க ஃப்ளஷ் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் திஸ் ஃபேஸ் இஸ் கால்டு செகண்ட் கோல்டு இஸ்கிமிக் டைம். நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி 2 இஸ்கிமிக் டைம் இருக்கு. ஒன்று வந்து கோல்டு இஸ்கிமிக் டைம்ல, ஒன்று வந்து ஆர்கன் ப்ரொக்யூர் பண்ணிட்ட அப்புறம் ஃபர்ஸ்ட் கோல்டு இஸ்கிமிக் டைம். ஆர்கன் ப்ரொக்யூர் பண்ணிட்ட அப்புறமும் அதுக்கு அடுத்தது நம்ம இவிஎல்பி ஸ்டார்ட் ஆகிறதுக்கும் இது வந்து ஃபர்ஸ்ட் கோல்டு இஸ்கிமிக் டைம். நெக்ஸ்ட் வந்து இவிஎல்பி ஸ்டார்ட் ஆகிட்ட அப்புறம் அப்புறமா அதோட இம்ப்ளான்டேஷன் வரைக்கும், அந்த ஆர்கன் இம்ப்ளான்ட் பண்ற வரைக்கும் இருக்கிற இந்த டைம் தான் செகண்ட் இவிஎல்பி ஃபினிஷ்டு. ஓகே, இவிஎல்பி ஃபினிஷ்ட் ஆகிட்ட அப்புறம் இது வந்து ஸ்டார்ட் ஆகிற டைம்ல. ஸோ ஃபினிஷ்ட் ஆகிற டைம்ல இருக்கிறது தான் செகண்ட் கோல்டு இஸ்கிமிக் டைம். ஸோ இந்த டைம் வந்து இப்போ இந்த இடத்துல ஃபேஸை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இம்ப்ளான்ட் பண்றதுக்கு அப்புறம் ஸோ இவிஎல்பி இங்கே டெர்மினேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஃபைனலாக ஒரு சம்மரி மாதிரி பார்த்தோன்னா என்ன ப்ரொசீஜர் நம்ம இந்த இடத்துல ஃபாலோ பண்ணுறோம் அப்படி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் டோனர் லங் ரிட்ரீவல். நம்ம டோனர் கிட்ட இருந்து லங்கை வந்து எடுக்கிறோம். அது எப்படி எடுக்கிறோம்? திஸ் வாகன்ஸ் யூஸ் இன் தி ரிட்ரீவல் ஆஃப் டோனர் லங்ஸ் ஃப்ரம் அ டிசீஸ்டு டோனர். ஸோ இறந்து போன டோனர்லேருந்து ஆர்எல்ஸ் அதாவது டெத், பிரெயின் டெத், ஆர்எல்ஸ் டிசிடி, ஆர்எல்ஸ் இசிடி அந்த மாதிரி பேஷண்ட் வந்து நம்ம டோனர் ஆர்கன் நம்ம ரிமூவ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் தீஸ் லங்ஸ் ஆர் டிரான்ஸ்போர்ட் இன் கோல்டு ப்ரிசர்வேஷன் சொல்யூஷன் டு மெயின்டைன் தேர் வயபிலிட்டி. ஸோ கோல்டு ப்ரிசர்வேஷன் சொல்யூஷன்ல நம்ம இதை சென்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கனெக்ஷன் டு தி இவிஎல்பி சிஸ்டம். ஸோ இவிஎல்பி சிஸ்டம்ல நம்ம கனெக்ட் பண்ணுறோம். எப்படி? ஒன்ஸ் டோனர் லங்ஸ் ஆர் அரைவ் அட் த டிரான்ஸ்பிளான்ட் சென்டர், தே ஆர் கனெக்டட் டு தி இவிஎல்பி சிஸ்டம். த சிஸ்டம் டிபிக்கலி கன்சிஸ்ட் ஆஃப் a ventilator இருக்கும் to provide artificial respiration and a perfusion circuit to supply specialized solution to the lungs. ஸோ நம்ம என்னென்ன இருக்கும் கனெக்ஷன் டு தி இவிஎல்பி சிஸ்டம். மெயினான 2 காம்பனன்ட் என்ன? ஒன்று வந்து வென்டிலேட்டர், நெக்ஸ்ட் வந்து perfusion. Ventilation and perfusion is a ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட், இம்பார்ட்டன்டான மிஷின் இன் இஎல்பி சிஸ்டம். நெக்ஸ்ட் அசஸ்மெண்ட் அண்ட் ரீகண்டிஷனிங். ஸோ டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில ப்ரெஷர் ஆக்சஸ் பண்ணுவாங்க, அதை ரீகண்டிஷன் பண்ணுவாங்க டு கெட் அ பெட்டர் ஆர்கன் ஃபார் த டோனார், ஃபார் த recipient. ஸோ டியூரிங் இவிஎல்பி த லங்ஸ் ஆர் கிராஜுவலி வார்ம்ட் அப் அண்ட் வென்டிலேட்டட். வார்ம் பண்ணுவாங்க, அப்புறம் மறுபடியும் வென்டிலேட் பண்ணுவாங்க. அண்ட் சிமுலேட்டிங் நார்மல் ஃபிசியாலஜிக்கல் கண்டிஷனுக்கு அதை கொண்டு வருவாங்க. நெக்ஸ்ட் த perfusion system provides a nutrient rich solution, அதாவது பர்ஃபெக்ட் ஸ்டீம் சொல்யூஷன் தட் சப்போர்ட்ஸ் த லங் டிஷ்யூ. அந்த மாதிரி அந்த சொல்யூஷன்லாம் நம்ம லங் டிஷ்யூ சப்போர்ட் பண்ற சொல்யூஷன் நம்ம அந்த ஆர்கன்ஸை நம்ம பர்ஃபியூஸ் பண்ணுவோம். திஸ் அலோஸ் மெடிக்கல் ப்ரொஃபஷன் டு அக்சஸ் த லங் ஃபங்க்ஷன், கேஸ் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் கேப்பபிலிட்டிஸ் அண்ட் ஓவரால் ஹெல்த். ஸோ அந்த லங்ஸோடைய ஹெல்த்தை இதை இம்ப்ரூவ் பண்ணும் இந்த சொல்யூஷன் பண்ணுறதுனால. ஸோ வி கேன் ஆக்சஸ் அண்ட் ரீகண்டிஷன் த லங் ஸோ தட் த recipient get the better lung for the recipient. And next one, the monitoring and intervention. So throughout the EVLP process, the medical team closely monitors various parameters such as oxygen, carbon dioxide levels, lung compliance, lung vascular resistance. If any issue arises, intervention can be performed to address them. For instance, medications can be administered through the perfusion solution and to improve the lung function. இந்த மாதிரி இப்போ மானிட்டர் பண்ணுவாங்க. அதுக்குள்ள அந்த பேஷண்ட் ஏதாவது மெடிக்கேஷன் வேணும்னா அந்த மெடிக்கேஷன் அட்மிஷன் பண்ணுவாங்க. ஸோ தட் வி கேன் டிக்ரீஸ் த எனி இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன். அந்த லங்ஸ் ஏதாவது ப்ராப்ளம் தான் நம்ம அதை கம்மி பண்ண முடியும். Okay, next viability assessment. The assessment during EVLP helps determine whether the lungs are suitable for transplantation. Lungs that initially might have been considered marginal due to factors like lung injury or infection can sometimes improve through EVLP. So next one the viability பண்ணுவாங்க. Next decision for transplantation. Based on the assessment, the medical team makes a decision and about whether the donor lungs are viable for transplantation. Lungs that have been successfully reconditioned and meet the necessary criteria can proceed the transplant procedure. So அந்த necessary criteria-வை அவங்க மீட் பண்ணாங்கன்னா இந்த transplantation procedure நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இதோட பெனிஃபிட்ஸ் நான் பார்க்கலாம் இந்த இவிஎல்பி பண்ணுறதுனால. ஸோ ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் டோனார் பூல் லெவல். ஸோ நம்ம டோனார் உங்களுடைய அவைலபிலிட்டியை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இவிஎல்பி எக்ஸ்பென்ஸ் த பூல் ஆஃப் தி பொட்டன்ஷியல் டோனார் லங்ஸ் பை அலோவிங் எவாலுவேஷன் அண்ட் ரீகண்டிஷனிங் ஆஃப் தி லங்ஸ் தட் மைட் ஹேவ் பின் ப்ரீவியஸ்லி ரிஜெக்டட். ஸோ நம்ம ரிஜெக்டட் ஆன லங்ஸை நம்ம அதை இம்ப்ரூவ் பண்ண முடியும். இம்ப்ரூவ் பண்ணி இந்த மாதிரி நம்மளுக்கு டோனரால் மறுபடியும் அட்மிஷன் பண்ண முடியும். Okay, so better outcomes. Lungs that undergo EVLP might have improved function and reduce the risk of complications.
post transplantation and potentially leading to the better outcomes for the recipient. ஸோ இப்போ ஆர்கன் டிரான்ஸ்பிளேஷன் நம்ம இவிஎல்பி இல்லாமல் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு சில பேஷண்ட் காம்ப்ளிகேஷன் காட்டும். அதே போல் ஃபங்க்ஷன் இருக்காமல் இருக்கலாம். அதே போல் பொட்டன்ஷியல் ரிஸ்க் டு சம் அதர் காம்ப்ளிகேஷன். ஸோ அதெல்லாம் நம்ம தடுக்கிறது நம்ம இவிஎல்பி பண்ணிட்டு போனோம்னா காம்ப்ளிகேஷன்ஸ் கம்மியாக இருக்கும். போஸ்ட் ஆப்பரேட்டிவ் ரிகவரியும் நம்மளுக்கு நல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் real-time assessment. EVLP provides real-time information about the lung performance outside the body, enabling better decision making during the transplantation process. Research and advancements. EVLP serves as a platform for research into lung physiology, preservation techniques, and treatment strategies for lung injuries. It contributes to advancements in the field of lung transplantation. So இந்த lung ஏதாவது இன்ஜுரியா இருந்தாலும் இல்லை லங்கில் நம்ம ஏதாவது இடிமா ஆர்எல்ஸ் எனி இன்ஃப்ளமேட்டரி ஆக்ஷன் இருந்தாலும் அதை நம்ம டிக்ரீஸ் பண்ணிட்டு ஆர்எல்ஸ் anything which is not compared, which is not good to recipient, அதை நம்ம மாற்றி நம்ம இவிஎல்பி பண்ணுறது மூலிமா நம்ம இந்த பேஷண்ட்டுக்கு டிரான்ஸ்பிளேஷன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் லிமிடேஷன்ஸ். என்ன லிமிடேஷன் சேலஞ்சஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ரிசோர்ஸ் இன்டென்சிவ். EVLP requires specialized equipment and a skilled medical team, making it resource intensive. ஸோ நம்ம EVLP பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான டீம் இருக்கும். ஸோ பர்ஃபெக்ஷனிஸ்டாக இருந்தாலும் சரி, அனஸ்தீசியாலஜிஸ்டாக இருந்தாலும் சரி, இவங்க எல்லாமே ஒன்றா இருந்து ஒரு குட் கம்யூனிகேஷன் இருந்தால் மட்டும்தான் இது நம்ம EVLP நம்மளால் ஒழுங்காக பெட்டராக பண்ண முடியும். நெக்ஸ்ட் டைம் சென்சிட்டிவிட்டி. EVLP process can be time consuming and there is a limited window for assessment and reconditioning before the lungs might become unsuitable for transplantation. நான் சொன்னல டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த டிரான்ஸ்பிளேஷன் ப்ரோசஸ் பொறுத்த வரைக்கும். அந்த இஸ்கிமிக் டைமாக இருந்தாலும் சரி, வார்ம் இஸ்கிமிக் டைமாக இருந்தாலும் சரி. ஸோ அதெல்லாமே நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் மானிட்டர் பண்ணிட்டு அந்த முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பெட்டராக பண்ணுற மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட் எத்திக்கல் கன்சிடரேஷன். த எத்திக்கல் கம்ப்ளிகேஷன் ஆஃப் தி யூசிங் த லங்ஸ் that were initially deemed unsuitable for transplantation are still a subject of discussion and consideration. ஸோ எத்திக்கல் இப்போ கூட டிபேட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். unsuitable for transplantation. நெக்ஸ்ட் காம்ப்ளெக்சிட்டி. த EVLP process involves multiple steps and requires expertise in lung physiology, transplantation and critical care. இதோடைய காம்ப்ளெக்சிட்டி ரொம்ப கஷ்டமானது. காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்காது. இது நம்ம ஒழுங்கான சர்ஜனுடைய அந்த எக்ஸ்பர்ட் அந்த ஸ்கில்டு தான் இந்த இடத்துல நம்மளுக்கு இங்கே ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் EVLP எக்ஸ் விவோ லங் பர்ஃபியூஷன். ஸோ நீங்கள் எக்ஸ்